சூப்பரான தக்காளி சாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம 1 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்து அதை 2 கட் பண்ணி ஒரு வடை சட்டியில் போட்டு நம்ம அதை வதக்கிக்கணும். அது கூட ஒரு 10 பேரிச்சம்பழம், அப்புறம் ஒரு 5 பல் பூண்டு, எல்லாத்தையும் எந்த தண்ணியும் சேர்க்காம அதை நல்லா வதக்கிக்கணும். இப்படி வதக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிரும். அது வரைக்கும் நல்லா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்படி வதக்குனதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நம்ம அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா அடிச்சுக்கணும். அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வடிகட்டியில் இதில் கொஞ்சம் கொஞ்சம் திப்பிகள் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நீக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு அதை நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டி எடுத்துன அந்த பியூரியை நம்ம திரும்ப இந்த வடை சட்டியில் நம்ம போட்டு அதை நல்லா வதக்கிக்கணும். இது கூடவே கொஞ்சோண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது திரித்து வச்ச அந்த பொடியையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த வாயகன்ற பாத்திரத்தில் பண்ணும்போதும் அதில் அந்த இருப்பு சட்டி இல்லை அந்த வடை சட்டி அந்த தன்மை ரொம்ப கனமான பாத்திரமாக இருந்ததுன்னா இதை செய்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும், அடி பிடிக்காது. ஓரளவு மிதமான தீயிலே வச்சு நம்ம கிண்டிக்கலாம். இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவு காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே வரணும். அப்போது அதில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அது கொஞ்சம் நல்லா கட்டி ஆகிற நேரத்தில் சர்க்கரை சேர்த்துக்கணும். இந்த நேரத்தில் நம்ம வெள்ளை சர்க்கரை தான் இதில் சேர்க்குறோம். இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு மாறும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பக்குவத்தில் சாஸ் கிடச்சிடும். இந்த சாஸ் எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்காம நம்ம வீட்டில் தயார் பண்ணது. ஆனால் அதே சுவையிலேயே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நமக்கு அந்த குழந்தைகள் கேட்குற நேரத்தில் இதை நம்ம கொடுத்துக்கலாம். அப்போது இதை இந்த மாதிரி அவங்க ஆசைப்படும் போது இந்த மாதிரி தயார் பண்ணி நம்ம இட்லிக்கோ சப்பாத்திக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ரெட்டுக்கோ இந்த மாதிரி அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு இதை பயன்படுத்தலாம். இதை வெளியவே நல்லா சுண்டி நம்ம அதுக்கப்புறம் இந்த சாஸ் எடுத்து வைக்கிறதுனால ஒரு 10-15 நாள் வரைக்கும் அது கெடாமல் இருக்கும்.